பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நான் வந்து இந்த இந்த வீக் அதாவது இந்த வீக் இந்த பொங்கல் ஹாலிடேஸில் ஒரு 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் கேம்ப், ப்ராஃபட்டிக் ஃபாஸ்டிங் ப்ரேயர் கேம்ப் நாலுமாவதியில் வச்சு நாலுமாவதியில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்களா, அந்த கேம்புக்கு வந்து நான் வந்து போயிருந்தேன். அப்போது அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ கிளிப்பிங். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் எதற்காக போகிறேன்னா, இந்த ப்ராஃபட்டிக் கேம்ப் இந்த பொங்கல் ஹாலிடேஸில் வந்து என்ன செஞ்சுருந்தாங்க. இந்த ப்ராஃபட்டிக் கேம்ப் ஒன்று எல்லா வருஷமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து அதாவது கடந்த 5 வருஷமாக நான் வந்து போயிட்டு இருந்தேன். இது வந்து 5வது வருஷம் நான் அதனால் இந்த வீடியோ வந்து அங்கே எப்படிலாம் இருந்துச்சு, அதை வந்து அங்குள்ள எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் வந்து இந்த தீர்க்கதரிசன உபவாச ஜெப முகாம், இதுக்கு பெயர் வந்து தீர்க்கதரிசன உபவாச ஜெப முகாம். இந்த முகாமில் வந்து எதற்காக அவங்க ஜெபிப்பாங்கன்னா, கர்த்தர் வந்து மோகனங்களுக்கு வந்து வெளிப்படுத்தி இருப்பாங்கல்ல, அவங்க அந்த மினிஸ்ட்ரிக்கு வெளிப்படுத்தி இருப்பாங்க, இனி என்னெல்லாம் நடக்கும், அந்த மாதிரி இனி என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும்னு சொல்லி தேசங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்புக்காக தான் ஜெபிச்சாங்க. ஓகே, இப்போ இந்த முகாமுக்கு வந்து வரணுமானா என்னெல்லாம் செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ அங்கேயும் ஃபஸ்ட்டு டே 13th அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock செஞ்சோம். அங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 100 rupees பே பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாங்கள் பே பண்ணிட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பே பண்ண உடனே ஒரு கார்டு ஒன்று தருவாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு கார்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் 100 rupees பே பண்ணிட்டு அந்த பேட்ச் இந்த பேட்ச் வந்து இந்த பேட்ச் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்வாங்க, உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எப்பயுமே இந்த பேட்ச் வந்து நம்ம வந்து அணிஞ்சு கொள்ளணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த ஒரு கார்டு, இந்த ஐடி கார்டு வந்து சில பேர் யூத்துக்கு மட்டும் இந்த ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஹாலில் இருக்கும்போது இந்த கார்டை யூஸ் பண்ணோம். வெளியே வந்த பிறகு அந்த காமிச்சல அந்த யூத்துக்குள்ள ஐடி கார்டு, அதை வந்து யூத் எல்லாருமே கண்டிப்பாக போட்டுக்கொள்ளணும். ஓகே, இப்போ வந்து அங்கே அந்த கேம்பில் என்னென்னலாம் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு வந்து 13th திங்கக்கிழமை சாயங்காலம் ஒரு 7 மணி போல் 7 மணிக்கு என்ன செய்தாங்க, ஆயத்த ஜெபம், இந்த கேம்புக்குள்ளே ஆயத்த ஜெபம். அதில் வந்து வர்ஷிப் இருந்துச்சு. அதே சமயம் அந்த கேம்பை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்க. கேம்பில் வந்து கர்த்தருடைய பிரசனம் இறங்கணும், அவருடைய கேம்பில் வந்து மகிமை இறங்கணும், கர்த்தருடைய அதெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்க. அந்த இடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் வருகிற மக்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. இதெல்லாம் ஆயத்த ஜெபத்தில் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு டே 1ல் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, அது 3 செஷனாக செக்ரிகேட் பண்ணியிருந்தாங்க. டே 1ல் வந்து ஃபஸ்ட்டு செஷனில் 9:30க்கு நாங்கள் வந்து 9:30க்கு வந்து செஷன் ஆரம்பமாச்சு. அப்போது வர்ஷிப்பு ப்ரேயரோட ஸ்டார்ட் ஆச்சு. வர்ஷிப்பு, அதுக்கு அதே மாதிரி ப்ரேயர். ஓகே, அதாவது ஜீசஸ் டீம்ஸுடைய கொயர் டீம், வர்ஷிப் டீம் வந்து என்ன செஞ்சாங்க, வர்ஷிப் டைமை பொறுப்பெடுத்து கொண்டாங்க. அதே சமயம் நெக்ஸ்ட்டு ப்ரேயர், அதை ஜெபம் லீட் பண்ணுவதற்கு சில பேரை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஜெபம் லீட் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் ஃபஸ்ட்டு செஷனில் வந்து மோகன் அங்கிள் மெசேஜ் பண்ணாங்க. மோகன் அங்கிள் எதை குறித்து மெசேஜ் பண்ணாங்கன்னா, எழுப்புதலில் பயன்படுத்தப்படும் பாத்திரங்களை குறித்து மெசேஜ் பண்ணாங்க. இப்போ அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் யாரெல்லாம் பவுலை குறித்து, பேதுருவை குறித்து, ஸ்தேவான், பிலிப்பு இவங்களை குறித்துலாம் என்ன செஞ்சாங்க, ஷேர் பண்ணாங்க என்கிட்ட. அதே சமயம் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஜெபிக்கிறவங்க இருந்தாங்க, பவுலன்னு ஜெபிப்பாங்களே, அதை குறித்து ஷேர் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் செஷன்லேயுமே அது வந்து எங்களுக்கு 9:30க்கு ஃபஸ்ட்டு செஷன் ஆரம்பித்து 1 o'clock முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் டீ பிரேக் விட்டாங்க. 2 o'clock என்ன செஞ்சிச்சு, செகண்ட் செஷன் ஆரம்பிச்சிது. செகண்ட் செஷனில் வந்து என்னென்னா, செகண்ட் செஷனில் வந்து கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களுக்காக என்ன செய்தாங்க, ஜெபிச்சாங்க. அவங்க
சில காரியங்கள் சொல்லி தேசங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணோம். அது வந்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அதில் வந்து சாம் ஜெபராஜ் அங்கிள் வந்து மெசேஜ் பண்ணாங்க. அதே சமயம் எதை குறித்து பண்ணாங்கன்னா, நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கர்த்தரிடத்தில் வைராக்கியமாக இருக்கணும், அதை குறித்து மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணி சில காரியங்களை சொல்லி சொல்லி ஜெபிச்சாங்க தேசங்களுக்காக எல்லாம். அதே சமயம் தேர்ட் செஷன் வந்து ஈவினிங் இருந்துச்சு. அது உண்மையிலே அது வந்து நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா அது வந்து வின்சென்ட் செல்வகுமார் அங்கிள் மெசேஜ். அவங்க வந்து அதுவும் யூத் ஆகிய எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க மெசேஜ். நல்லா அங்கே நல்லா ஜோக்ஸ் சொல்லி நல்லா பேசுவாங்க வின்சென்ட் செல்வகுமார் அங்கிள். அதனால் அவங்க மெசேஜ் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த செஷன் வந்து 6 o'clock ஆரம்பித்தாங்க. 6 o'clock ஆரம்பிச்சுட்டு நைட் வந்து ஒரு 11:30 12 o'clock என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணி முடித்தாங்க. நல்லா நல்லா அபிஷேகத்தில் எங்களை வழி நடத்தினாங்க. தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன ஜெபம் ஆவியை குறித்து பேசினாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து போய் படுக்கைக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு அதிகாலையில் 3:30க்கு 3:30 மணிக்கு எழுப்பி விட்டாங்க 14th அன்னைக்கு. அடுத்த நாள் அதே மாதிரி 3:30 மணிக்கு எழும்பிட்டு அதே மாதிரி தான் நாங்கள் தனியாக நாங்கள் ஜெபித்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் தனித்தனியாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஓகே, தனி ஜெபம். அதே சமயம் ஜெபம் பண்ணிவிட்டு அதே மாதிரி 9:30க்கு எல்லாம் அசம்பிள் ஆகிடணும் மீட்டிங் அசம்பிள் ஆகிட்டு அதே மாதிரி அன்னைக்கு வந்து எதை குறித்து பேசுனாங்கன்னா, 9:30க்கு அசம்பிள் ஆகிட்டு அன்னைக்கு வந்து எதற்காகலாம் ஜெபிச்சாங்கன்னா, வாலிபர்களுக்காக. அதே மாதிரி வாலிபர்கள் வந்து தவறான பாதையில் போகிறாங்க இல்லையா, அதற்காகலாம் ஜெபிச்சாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவினுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணாங்க. அதில் வந்து மோகன் அங்கிள் மெசேஜ் கொடுத்தாங்க. அதுக்காக மோகன் அங்கிள் மெசேஜ் கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு செஷனில். செகண்ட் செஷனில் வந்து சாம் அங்கிள் வந்து என்ன செஞ்சாங்க, மெசேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி தேர்ட் செஷன்லேயும் 6 PM ஆரம்பித்தாங்க. அது வந்து வின்சென்ட் செல்வகுமார் அங்கிள் மெசேஜ். அதில் வந்து முந்தின நாள் வந்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தை குறித்து பேசி அதில் வழி நடத்தினாங்க இல்லையா. நிறைய பேருக்கு அவங்க வந்திருந்த எல்லாருக்குமே தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால கர்த்தர் வந்து அவங்க நிரப்பியிருந்தாங்க. அடுத்த நாள் வந்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வந்து இந்த அபிஷேகத்தை பயன்படுத்துவது எப்படி, அதை குறித்து எங்கள்கிட்ட நல்லா பேசினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அவங்க பேசின மெசேஜ். அதே சமயம் Day 3 அதாவது மூணாவது நாள் எந்த மெசேஜுக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு செஷனில் 9 o'clock நாங்கள் அங்கே இருக்கணும். ஸ்ரீலங்காக்காகலாம் ஜெபிச்சாங்க. ஸ்ரீலங்காக்காக, மலேசியா, சிங்கப்பூருக்காகலாம் ஜெபம் பண்ணாங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்காகலாம் ஜெபிச்சாங்க. அமெரிக்காக்காக, ஆஃப்ரிக்காக்காக, கனடாக்காக, கென்யா தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஃப்ரான்ஸ்க்காக, யூரோப், அதாவது யுனைடெட் கிங்டம்ஸ்க்காக. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய எழுப்புதலுக்காக, தென் மாநிலங்களில் உள்ள எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணாங்க. இந்தியாவினுடைய எழுப்புதலுக்காக ஜெபிச்சாங்க. அதே மாதிரி சபைகளுக்காக ஜெபிக்கும் போது சபை போதகர்களுக்காக, மெய்ப்பர்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. சபைகளில் வளர்ந்து பெருகணும் சொல்லி, சபையில் ஒரு எழுப்புதல் ஊற்றப்படணும்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அதே மாதிரி சுவிசேஷகர்கள், அதாவது சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் பண்ணுவாங்கள்ல, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரியில் பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஜெபிச்சாங்க. முழு நேர ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட், மோகனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாங்க. அதை வந்து ட்ராக்ஸ் வந்து அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. போகும்போது வாங்கிட்டு போகணும் சொல்லி சொன்னாங்க. அதே சமயம் அந்த இடத்துல வந்து மோகனுக்கு மெசேஜ் பண்ணாங்க. அது வந்து ஒரே செஷன் தான் 13th அன்னைக்கு, அதாவது 16th அன்னைக்கு இருந்தது. Day 3 ஃபைனல் டே இது.
அது வந்து அன்னைக்கு வந்து ஒரே மெசேஜ் தான், மோகன் அங்கிள் மட்டும்தான் மெசேஜ் பண்ணாங்க. அந்த மெசேஜும் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜெப அபிஷேகத்தை குறித்து பேசினாங்க. ஜெபத்தில் நம்ம வந்து எப்படி வளரணும் அதை குறிச்சுலாம் எங்கிட்ட நல்லா டீட்டெயில்டாக என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதத்தை வாசிக்கணும், எல்லாமே என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. ஓகே. இப்போ வந்து எல்லாமே சொன்னாங்க. அதுவும் இந்த கேம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதான் நான் சொல்லுவேன். இந்த கேம்ப் வந்து நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே இப்போ தான் ஃபஸ்ட்டு டே போன மாதிரி இருந்துச்சு. அதுக்காக 3 டேஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஓகேவா? அதாவது 3 டேஸ் அது எப்படி போச்சுன்னே தெரியாது. ஆனால் நல்ல அபிஷேகமாக இருந்துச்சு. நல்லா அனாயிண்டிங்கில் நல்லா கைட் பண்ணாங்க. நல்லா கைட் பண்ணி எங்கள் அபிஷேகத்தில் வந்து முக்கியமாக வாலிபர்களை வந்து நல்லா அபிஷேகத்தில் லீட் பண்ணாங்க. அவங்களுக்கு அபிஷேகத்தை குறித்து சொல்லி கொடுத்து அவங்க அபிஷேகத்தில் கைட் பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா நல்லா இருந்துச்சு. அதாவது நெக்ஸ்ட் இயர், அதாவது அடுத்த வருஷமும் இதே மாதிரி இந்த தீர்க்கதரிசன உபவாச ஜெப முகாம் வந்து நெக்ஸ்ட் இயரும் நடக்கும். அதாவது அதுக்கு வந்து நீங்கள் இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ கலந்து கொள்ள முடியாதாலுமே நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த தீர்க்கதரிசன ஜெப முகாமில் நான் வந்து ஒரு சில புத்தகங்கள், ஆவிக்குரிய புத்தகங்கள் எனக்கு நன்மைக்காக நான் வாங்கியிருக்கேன். என்னென்ன புத்தகங்கள்னால், நம்ம டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் இருக்காங்களே, அவங்க எழுதின புக்கு என் பரலோக தரிசனங்கள். டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் எழுதின புக்கு என் பரலோக தரிசனங்கள், அந்த புக்கு வாங்கியிருந்தேன். அதே சமயம் நம்ம மோகன் அங்கிள் எழுதின புக்கு தேசத்திற்காக திறப்பில் நிற்க தேவன் தேடும் மனிதன், இந்த புக்கு இந்த புக்கும் ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஆவிக்குரிய புத்தகங்கள். அதே சமயம் இந்த பிளானர் ஒன்று, நம்ம வந்து இப்போ வெளியே இப்போ அவுட்டிங் எங்கேயாவது போகணுன்னா இல்லை ஏதாவது நம்ம பிளான் பண்ணுவதற்கு எதுவாக இருக்கும்ல இந்த பிளானர் புக்கு, அதுக்காக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு புக்கு ஒன்று வாங்கியிருந்தேன், எலியாவே எலும்புன்ற ஒரு புக்கு. இதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்பிரிச்சுவல் புக்காக இருக்கும். நீங்களும் அங்கே ஆல்மாவதிக்கு வந்தீங்கன்னா அங்கே பைபிள் வேர்ல்டுன்னு இருக்குது. பைபிள் வேர்ல்டில் நிறைய புத்தகங்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான நிறைய ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும், என்னால் ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஓகேவா? அதே சமயம் நான் வந்து இந்த முகாமில் நான் வந்து ட்ராக்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். எப்படி பார்த்த ட்ராக்ஸ்னால், சின்ன பிள்ளைங்களுக்கு ஓதுன்ற ஒரு ட்ராக்ஸு. அதே சமயம் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்ற ஒரு ட்ராக்ஸ் ஒன்று, அது ஹாஸ்பிட்டலில் போய் கொடுப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு ட்ராக்ஸ் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். உண்மையிலே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கேம்ப்பு. நெக்ஸ்ட் இயர் நீங்களும் இந்த வருஷம் நீங்கள் வர முடியாத சூழ்நிலையாக இருந்தாலுமே நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த கேம்புக்கு முன்கூட்டியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள்.